ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கவுனி அரிசி பணியாரம் பண்ண போதும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், 100 கிராம் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதுக்கு சமமாக 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். எவ்வளோ கவுனி அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துக்கிறோம். அடுத்து உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எப்படின்னா சும்மா ஒரு கைப்பிடி பிடிச்சி போட்டால் போதும், ரொம்ப வேணாம் உளுந்து. அடுத்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் 4. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கவுனி அரிசி, பச்சரிசி, உளுந்து இதை 3ஐயும் சேர்த்து ஊற வைக்கணும். எப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம், இல்லைன்னா நீங்கள் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 12 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை அவ்வளோ டைம் இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பணியாரம் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பண்ணலாம், மாவு அரைக்கலாம். இல்லைன்னா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது 3ஐயும் நம்ம தண்ணியில் ஊற போட்டுடலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இங்கே பார்க்க அரிசி அப்படி பிட்டிங்கன்னா நல்லா இதாகிடும், உடையும். கவுனி அரிசி அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரைச்சிடலாம். மாவு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அரைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. அது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம திருப்பியும் கருப்பட்டிலாம் சேர்ப்போம். அதனால் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலான்னா மாவு உப்பு போட்டு கொஞ்சம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வச்சுருங்க. அப்படியே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே மாவு போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். கருப்பட்டியை நான் உடச்சி வச்சுருக்கேன், ஏன்னா தண்ணியில் ஈஸியாக கரையும். அதனால் உடச்சி வச்சுருக்கேன். வானலியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இங்கே பாருங்க, 1 கிளாஸ் தண்ணி 200 ml இருக்கும். இந்த தண்ணியை ஊற்றி கருப்பட்டியை போட்டு இது பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாம். நல்லா பாகு மாதிரி வரக்கூடாது, நல்லா இந்த கருப்பட்டி தண்ணியோட நல்லா கரையணும். அது வரைக்கும் இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். எப்பாங்க இப்படி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இதாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா மாவில் நம்ம ரொம்ப தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா அப்புறம் பனியாக வராது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டி கரைசலை இங்கே பாருங்கள், இப்படி வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் தூசியெல்லாம் இருக்கும். ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம்ல, பார்த்தீங்களா மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும். புளிக்காமல் யூஸ் பண்ணாலும் பணியாரம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கருப்பட்டி கரைசல் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டலாம். இதை பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். இனிப்பு நான் அளவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய இனிப்பு சாப்பிட்ணும், நீங்கள் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணால் கருப்பட்டியை கம்மி பண்ணிக்கோங்க, அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். இப்போ இது நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய் போட்டுடலாம். தூள் பண்ணலைன்னா ஏலக்காய் உடச்சி உள்ளே மட்டும் போட்டுறேன், தோல் போட வேணாம்.
ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இதில் நான் தேங்காய் போடலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் போடலாம். நம்ம மாவு கரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட வேணாம். பணியார கல் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பணியாரத்தை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் வெந்துடும், வெந்தோன்னு எடுத்துடலாம். இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம், வெந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டான பணியாரம். மாவு தான் சொன்னேன், நல்லா அரிசி ஊறிடுச்சுன்னா நல்லா பணியாரம் சாஃப்டாகும். பாருங்கள், கவுனி அரிசி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா உப்பு நம்ம எதுவுமே சேர்க்கலை. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.